ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஏர்காட் விலாகோட தேர்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2ன்னு நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. இல்லைனா இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் என் ஸ்க்ரீன்லேயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வேணாலும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ நான் ஏன் இம்பார்ட்டண்ட்டான வீடியோன்னு சொல்கிறேன்னா, நாங்கள் போன ட்ரிப்புக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் 2 யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க. ஒன்று எங்கள் ட்ரிப்புக்கான மொத்த செலவு, டோட்டல் எக்ஸ்பென்ஸ். இன்னொன்று ஏற்காடு ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்குறதுக்கு, அதாவது சேலம் வரைக்கும் வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஆகும். அந்த ஹில்ஸ் இறங்குற ஜேர்னியை கம்ப்ளீட்டாக வீடியோவாக ஷூட் பண்ணி ஒரு 11 minutesக்கு நான் டைம் லேப்ஸாக அதை ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோவில் ஏற்காடு ஹில்ஸ் எப்படி இருக்குது, அங்கே ஒவ்வொரு டேர்னிங்ஸும் எப்படி இருக்குது, அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. திருச்சி டு ஏற்காட் மொத்தம் 7 பேர் போயிருந்தோங்க. டவேராவில் போனோம். டவேராவில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஏசி ஒரு கிலோமீட்டருக்கு 11 rupees சார்ஜ் பண்ணாங்க. வண்டிக்கு ஆன மொத்த ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4400 rupees ஆச்சு. காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் கிளம்பிட்டோங்க. ஏற்காடில் ஒரு 8-8:30 ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது கிளியூர் ஃபால்ஸ் தாங்க. கிளியூர் ஃபால்ஸ் போயிட்டு அங்கேருந்து வரதுக்கே 12 ஆயிடுச்சு. வந்தோடனே நேராக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். அந்த ரெஸ்டாரண்ட் எந்த லட்சணத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ரெஸ்டாரண்ட் பார்க்குறதுக்கெலாம் நல்லா தாங்க இருந்துச்சு. உள்ளே போனால் அந்த ஃபுட்டு தான் வந்து சரியில்லை. காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வெளியில் சாப்பிட்ருந்தா கூட, சும்மா ரோட்டு கடையில் சாப்பிட்டா கூட ஒரு 1000 ரூபா தான் செலவாயிருக்கும் 7 பேர்த்துக்கு. ஃபுட்டும் நல்ல டேஸ்ட்டாக இருந்திருக்குன்றது தான் என்னோட எண்ணம். ஏன்னா நான் விசாரித்த வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு ஏற்காடில் இந்த ரோட்டு கடைகளில் தான் வந்துட்டு டேஸ்ட்டான ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரோட் சைட் ஃபுட்டே ட்ரை பண்ணுறது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு தான். அப்படி ரெஸ்டாரண்ட் போகணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளவோ ரேட்டிங்ஸ் உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லஞ்சுக்கு மொத்தம் 7 பேர்த்துக்கு 2600 rupees ஆச்சு. லஞ்சை முடிச்சுட்டு நேராக போட்டிங் போயிட்டோங்க. போட்டிங்க்கு என்ட்ரி ஃபீஸ் ஒரு 50 ரூபா வாங்கினாங்க. அதுக்கப்புறம் உள்ள 7 பேர்த்துக்கு மொத்தம் 500 rupees கொடுத்தோம். 5 பேர் போனாலும் 8 பேர் போனாலும் ஒரு சிங்கிள் போட்டு தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு போட்டுக்கு 500 rupees. போட்டிங் முடிச்சுட்டு வெளியில் வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு பஜார் மாதிரி இருக்குங்க. அங்கே நீங்கள் பர்ச்சேசிங்லாம் பண்ணிக்கலாம். ஹார்ஸ் ரைடிங்லாம் கூட அங்கே இருந்துச்சு. வண்டி பார்க்கிங்க்கு ஒரு 100 rupeesங்க. என்னடா சில்லறையாக சொல்கிறானேன்னு பார்க்காதீங்க. ஃபைனலாக நான் உங்களுக்கு மொத்தமாக ஒரு ஸ்லைடு மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன் டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு. ஒரு அக்வாரியமுக்கு போனோங்க. அங்கே ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு 10 ரூபா, மொத்தம் 70 rupees ஆச்சு. அந்த அக்வாரியமும் ரொம்ப மொக்கையாக தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு வர்த்தெலாம் இல்லை. ஸோ அதை முடிச்சுட்டு 2-3 வியூ பாயிண்ட்ஸ்க்கு போனோம். பகோடா பாயிண்ட், லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட்னு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க ஏற்காடில். அதில் பகோடா பாயிண்ட்டுக்கு டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ தான். அதே மாதிரி லேடிஸ் சீட்டுக்கும் ஃப்ரீ தான். ஜென்ஸ் சீட்டுக்கு மட்டும் அங்கே பே பண்ணணும். நீங்கள் ஒரு ஆளுக்கு 40 rupees பே பண்ணணும். பட் ஆனால் டைம் ஆகிட்டனால அங்கே ஜென்ஸ் சீட்லாம் நாங்கள் போகல. ஸோ அங்கே நீங்கள் பே பண்ணிட்டு போனீங்கன்னா ஜென்ஸ் சீட்னு ஒரு வியூ பாயிண்ட்டு, அது கூடயே பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் இருக்குது, கிட்ஸ் பார்க்லாம் அங்கே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே பார்த்துட்டு வரலாம். திருச்சியிலேருந்து கிளம்பும்போதே ஒரு 500 rupeesக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோம்.
அங்கே ஏற்காடில் நாங்கள் ஷாப்பிங் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நர்சரியில் ஒரு 2 செடி வாங்கினேங்க. அது ஒரு 100 ருபீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா காஃபி தூள், சாக்லேட்ஸு, மிளகுலாம் வாங்கினோம். மிளகை பொறுத்த வரைக்கும் 2 குவாலிட்டியில் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து 250 கிராம் 160 ருபீஸு, செகண்ட் குவாலிட்டி 150 ருபீஸு. ரெண்டுக்கும் ஒரு 10 ரூபா தாங்க வித்தியாசம். சாக்லேட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 250 கிராம் தான். 170, 180 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து 170, மேங்கோ ஃப்ளேவர் 170, அதேமாதிரி மிக்சடு சாக்லேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சாக்லேட்ஸ் ரேட்ஸ்லாம் இருந்துச்சு. மொத்தமாக பர்ச்சேசிங்க்கு ஒரு 2000 ருபீஸ் ஆயிருக்குங்க. ஸோ என்னோட 1 டே ஃபேமிலி ட்ரிப்புக்கு ஆன மொத்த எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10,220ங்க.